அப்பா தண்ணிய கூட ஜல்லடையில அள்ள முடியும். அது பனிக்கட்டி ஆகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா நான் லட்சுமிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு வந்து லட்சுமி ஐ லவ் யூ சொல்லிட்டா மண்டபம் இன்விடேஷன்லாம் எங்க போறது? அதான் அதுக்கு தான் இந்த முன்னேற்பாடு. நீ போட்டிருக்கிற பிளான் எல்லாம் பார்த்தா 20-30க்கு மேல தாண்டம் போல இருக்க. ஆகட்டும், கடனை உடனே வாங்கி செலவு பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு எங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன், உங்க பையன் கிட்டயும் சொல்லிட்டேன், இப்ப உங்க கிட்டயும் சொல்றேன். இனிமே என் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. இந்த வீட்ல நாம எது சொன்னாலும் நடக்காது. எல்லாம் லக்ஷ்மி 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 தான். பொண்ணு செலக்ட் பண்ண கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்க அண்ணன் கிட்ட நான் வெற்றியை காதலிக்கிறேங்கிறதுல ஆரம்பிச்சு நந்தினியும் வெற்றியும் ஒன்னா சேரத்துக்காக நான் என்னென்ன பண்ணங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொன்ன? நீ வாழ போற வீட்ல உண்மையை மறைக்க வேண்டாமேன்னு சொன்ன. எது வாழ போற வீடா? அத நான் முடிவு பண்ணணும். உன் முடிவுக்காக காத்திருந்தா உனக்கு வயசாகி என்ன மாதிரி ஆயிடுவ. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. இங்க பாருமா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதோட விட்டுடு. சும்மா இத பத்தி போய் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னா எதுக்குடி மைனரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே? அந்த மாதிரி நான் நல்லா இருக்கணும்னா சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ. மா, நான் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு, இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்னடி பொல்லாத காரணம்? மா, நான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றது சந்தோஷ் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. விருப்பம் இல்லாம அவனை கட்டிக்கிட்டா நிஜமா எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஐயோ போதும், இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க. யாருமா? அண்ணே, லக்ஷ்மி இருக்காங்களா? நீங்க? என் பேர் புஷ்பா, அவங்கள பார்க்கணும். யாருது? யாருமா? யார் இந்த நேரத்துல? யாரா இருக்கும்? அத்தை, மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்ல. நீங்க மாத்திரை சாப்பிடுங்க அத்தை. அங்க யாரோ வந்திருக்காங்க போல, நான் பாத்துட்டு வரேன். மாமா கூட்டிட்டு போங்க. சரி சரிம்மா. வாமா வா. எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்க போங்க. சரிம்மா, சரி. என்னம்மா சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. வாங்க. முதல்ல உனக்கு சிரமம் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க, யாராவது பாத்திர போறாங்க. அது வந்துமா, லக்ஷ்மி, அன்னைக்கு தீபாவளிக்கு என் பொண்ணை பத்தி பேசினப்ப எப்படியாவது அவ மனச மாத்தி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்ன. ஆனா இதுவரைக்கும் அவகிட்ட எந்த மாற்றமும் இல்லையேம்மா. அம்மா, நான் ரவுடி லட்சுமி கோயில்ல போய் பார்த்து பேசினேன். முதல்ல அவன் என்கிட்ட நல்ல முறையா தான் பேசினா. ஆனா கல்யாண பேச்சு எடுத்த உடனே ஏதோ விரோதிக்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா. இருந்தாலும் என் மனசுல பட்டதை அவகிட்ட சொன்னேன். அதுக்கு அவ என்னம்மா சொன்னா? அம்மா, நமக்கு சாதகமா பதில் சொல்லாட்டியும் அவகிட்ட பேசி பேசி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துலாங்கிற நம்பிக்கை இருக்குமா. நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே அவ கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஐயோ, அதை மட்டும் நீ எப்படியாவது நடத்தி வச்சிரு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாருங்க, நம்பிக்கையோட இருங்க.
அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுனது தெரிஞ்சு லக்ஷ்மி என்கிட்ட சண்டை போட்டாமா. ஆனா அத கூட பெருசா எடுத்துக்கல. ஆனா என் அண்ணனும் சந்தோஷம் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்கும் போதுதான் என்னால பதில் சொல்ல முடியலம்மா. அம்மா, என்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. ரவுடி லட்சுமியை பத்தி தான் அவங்க அம்மா லட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல. இவ ஏதோ அவங்க கைய பிடிச்சி செஞ்சு முடிச்சிடுறேங்கிற மாதிரி பேசுறாளே. லக்ஷ்மி சொன்னா செஞ்சிருவா. ஆஹா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வர லக்ஷ்மி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கம்மா. உன்னதான் நம்புறேன். ம். தம்பி, பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. என் மேல உங்களுக்கு என்ன கோவம்? நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. உண்மையில நான் உங்களுக்கு எந்த வகையில கஷ்டம் கொடுத்தேனே தெரியல. உங்க பொண்ணு லட்சுமியை விரும்பின, உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ தங்கச்சிங்க எல்லாருக்கும் நானே ஏன் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க, நான் பணக்காரன், உங்க பொண்ணை ஏமாத்த பாக்குறேன்னு நினைச்சு என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கிணத்துல குதிச்சு தடுத்தீங்க. அப்பதான் என் வாழ்க்கையில நந்தினி வந்தா, என் மனைவியா நடிக்க வந்தா. அந்த உண்மையை கூட உங்ககிட்ட சொல்ல உங்க பொண்ணை பார்க்க வந்த. வீட்டு வாசலையே என்ன நிறுத்தி என் பொண்ணை விட்டுடுன்னு மனசாட்சியே இல்லாம என்ன கெஞ்சினீங்க. கெஞ்சினீங்களா இல்லையா? சொல்லுங்க, கெஞ்சினீங்களா இல்லையா? ஆமா தம்பி. அப்ப நான் என்ன பண்ண? உங்க பொண்ணை விட்டு விலகி போயிட்டேன். அவ நிழல கூட பார்க்காம ஒதுங்கி என்ன நம்பி வந்த நந்தினிய லக்ஷ்மியா நடிக்க வச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. உங்க பொண்ணு லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். எப்பவும் விட்டு போன சொந்தம் மறுபடியும் தேடி வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நந்தினி கிட்ட நீங்க எதுக்காக உதவி கேட்கணும்? நந்தினி உங்களுக்கு உறவா? இல்லையே. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமும் இல்லாத நந்தினிய தீபாவளி அன்னைக்கு பார்த்து அவ மனச கெடுத்துட்டீங்க. அது பத்தாதுன்னு என் வீட்டுக்கே வந்து அவளை உதவி கேட்டு கெஞ்சினீங்க. உங்களுக்கு உங்க காரியம் நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம். ஆனா நீங்க செஞ்ச காரியத்தினால என்ன விளைவு ஏற்படும்னு யோசிக்கல. என்ன நடந்தாலும் அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. நான் நந்தினி கிட்ட என் பொண்ணை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கதான் சொன்னேன். நீங்க அப்படி சொன்ன உடனே நந்தினி மனசுக்குள்ள என்ன எண்ணம் வந்தது தெரியுமா? உண்மையாவே எனக்கு மனைவியாக நினைச்சவ மனசு மாறிட்டா. உங்க பொண்ணு லக்ஷ்மி இன்னும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நான் நடிக்க வந்தவ உண்மையான லக்ஷ்மி உங்க பொண்ணு தான் முடிவு பண்ணி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டா. நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல தம்பி. நான் என்ன நினைச்சு நந்தினி கிட்ட உதவி கேட்டேன்னா. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். 1000 காரணம் சொன்னாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்புதான். உங்களால நந்தினி என்னை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கா. நான் சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? அன்னைக்கு உங்க பொண்ணை கோயிலுக்கு வரவிடாம தடுத்து என் நிம்மதியை கெடுத்தீங்க. இன்னைக்கு நந்தினியை பார்த்து பேசி என் நிம்மதியை கெடுத்திருக்கீங்க. ஏதாவது ஒரு வகையில எப்போ என் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தம்பி, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு. தயவு செஞ்சு என்கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சா
இனிமே எப்போ நந்தினியை பார்க்காதீங்க. அதுவே எனக்கு போதும். போறேன். என்ன பிரச்சனை பண்ணான்னு வந்திருக்கியா? இல்ல, உங்க அம்மா எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு வரேன். அப்படி என்ன செஞ்சாங்க அவங்க? என்ன செஞ்சாங்களா? நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம தீபாவளி அன்னைக்கு நந்தினிய பார்த்து பேசிருக்காங்க. அன்னில இருந்து எனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. இங்க பாருங்க, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. ஓஹோ, அவங்க நந்தினி கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பேசுறது தப்பு இல்ல. அத நான் சொன்ன தப்பா? உங்க அம்மாவால எனக்கு எல்லாமே போச்சு. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க. பேசினா என்ன? நான் தெரியாம தான் கேக்குறேன். நந்தினிக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக உன்னை பத்தி அவகிட்ட பேசணும்? நீ வேண்டான்னு நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். அது தெரிஞ்சும் வீணா வாழ்க்கையில குறுக்க வரீங்க. உங்களுக்கு முன்னாடியே உங்களை வெறுத்தவனா? அது உங்க அம்மா புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே? சொல்லிருந்தா உங்க அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்களா? சரி, எங்க அம்மா தான் நந்தினி கிட்ட பேசினாங்க. நந்தினிக்கு அறிவில்ல, அவ எங்க அம்மா கிட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ரெண்டு பேரும் ஒன்னா சேர அளவுக்கு பழகுனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த இடைவெளி? உங்க கோவத்தை போய் நந்தினி கிட்ட காட்டுங்க. இப்போ உங்க அம்மாவால அவ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா. விலகி விலகி போறா. விட்டா ஊருக்கே போயிடுறேங்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்க பேச்சு கேட்டுதானே நந்தினி லக்ஷ்மியா நடிக்க உங்க வீட்டுக்கு வந்தா. மறுபடியும் போய் அவகிட்ட கெஞ்சி பாருங்க. நீ என்ன மறக்கல, அதனாலதான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு நந்தினி நினைக்கிறா. இங்க பாருங்க, நான் உங்களை மறந்து எத்தனையோ நாள் ஆச்சு. அத நான் நந்தினி கிட்டயும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? என்ன மறந்துட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் நந்தினி கூட இருப்பா. ஐயோ, என் கல்யாணத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. அப்போ நீ என்ன இன்னும் மறக்கல? அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பணக்காரனை பார்த்து காதலிச்சே தொலைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பால்காரனையும் ஒரு டீ கடைக்காரனையும் காதலிச்சிருந்திருக்கணும். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதுக்கு இப்படி கண்டவங்க கிட்ட நடு ரோட்ல நின்னு பேச்சு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. நான் கண்டவனா? அப்படி நீ நினைச்சா இனிமே உங்க அம்மாவோ நீயோ நந்தினியை பார்த்து பேசக்கூடாது, என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஐயா சாமி, நானும் வரல, எங்க அம்மாவும் வந்து பேச மாட்டாங்க. ஆனா இப்ப புதுசா உன் காதல் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கே, அதை ஜெயிச்சு உன் ஆசை நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. தேன்மொழி, இந்தா உன் பேக மறந்து வச்சிட்டு பாய். புடி. நான் இந்த புடவையில எப்படி இருக்கேன்? ஓ, நீ ரொம்ப அழகா இருக்க தேனு. எந்த புடவை கட்டாலும் உனக்கு அழகுதான். என்ன, நான் சொல்லியிருந்த அந்த புடவை கட்டியிருந்தா இன்னும் அழகா இருந்திருப்ப. நான் கேட்டது, நான் போட்டுட்டு இருக்கிற இந்த நகை, இந்த காஸ்ட்லியான சாரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தானு பொண்ணு வீட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இரு, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு குறைற மாதிரி இருக்கே. சாவி கொத்து, அது மட்டும்தான் என்கிட்ட இல்ல. மத்தபடி இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற ரைட்ஸ் நான் வாங்க போற நாள் வந்துகிட்டே இருக்கு. இல்ல, நீ வாங்கிடுவ. ஆனாலும் தேனு, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு குறைற மாதிரி இருக்கு. அந்த கை காட்டு. வாட்ச் கண்டுபிடிச்சிட்டேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வீட்டோட மூத்த மருமக குத்துக்கல்லாட்டம் நான் இங்க இருக்கேன். எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி 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 நட்டு விடுத்தேன்னு அம்மாவுக்கு லட்சுமி லட்சுமி கூட்டு பழகி போச்சு. நீ வேற. லட்சுமி, லட்சுமி. அத்தை சொல்லுங்க அத்தை. லட்சுமி, நாமெல்லாம் ரெடி ஆயிட்டோம். மாப்பிள்ளை எங்க? அத்தை,
சக்திவேலுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? நானும் இவரும் எவ்வளவோ சொல்லிட்டோம். ஆனா அவரு பொண்ணு பார்க்க வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஆமாம்மா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் அடம் பிடிக்கிறான். நீங்க யார் சொல்லியும் வராத சக்திய லட்சுமியால வர வைக்க முடியும். லட்சுமி, நீ போய் சக்தியை கூட்டிட்டு அது வா. அது நான் போய் ஏன் எதுக்கு? நீ சொன்னா வருவான், போய் கூட்டிட்டு வா. ம். போமா. இப்போ வந்துருவான் பாருங்க. நீங்க கூப்பிட்டாலும் சரி, லக்ஷ்மி கூப்பிட்டாலும் சரி, யாரு கூப்பிட்டாலும் சக்திவேல் வர மாட்டாரு. நீ கூப்பிட போயிருக்கல லக்ஷ்மி, எப்படி வராரு பாக்குறேன். கல்யாணமே வேணாம் வேணாம்னு சொல்றேன். இவங்க நடனா கேட்கவே சக்தி. மாட்டேங்கிறாங்க. உனக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏன் பொண்ணு பிடிக்கலையா? என்னையே எனக்கு பிடிக்கல. உன் மேலேயே உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா இப்போ? நந்தினி, சாரி சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். நந்தினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண, உதவினா ஓடி வந்து பண்றவ அவ உள்ளத்திலேயே எனக்கு இடம் கொடுத்த. ஈஸியா கிடைச்சதுனாலயே என்னவோ அவ மேல சந்தேகப்பட்டு அவ கனவை கற்பனையை கெடுத்து என்னோட வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு எல்லாம் போயிடுச்சு. நான் செஞ்ச தப்புக்கு இந்த கல்யாணம் எல்லாம் ஒரு கேடா? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தவளை கண்டபடி பேசி அவ மனசை காயப்படுத்திட்டு அதுக்கு பிராயச்சித்தமா எப்பவுமே அவ நினைப்பிலேயே நான் செஞ்ச தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன். அப்ப கூட நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடைக்குமானே தெரியல. என் நந்தினிக்கு சம்பந்தமே இல்லாத அந்த அனுஷ்கா பேச்சு கேட்டு ஏன் வாழ்க்கையை கெடுத்து. இனிமே நந்தினி மாதிரி இன்னொரு பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம். அண்ணி ப்ளீஸ், இந்த பொண்ணு பார்க்க போறத எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி நிறுத்துங்க ப்ளீஸ். லக்ஷ்மி, ஆ, என்ன லக்ஷ்மி, கூட்டிட்டு வான்னு சொன்னேன், உனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அது டேய் வாடா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, எனக்கு இந்த கல்யாணம் வேணானே. என்ன கல்யாணம் வேண்டாமா? டேய் கொன்னுடுவேன். ஏய் வா லக்ஷ்மி, என்ன சொல்றேன் இவன்? நீங்க டேய் கூட்டிட்டு வாடா, போங்க. நான் சொல்றேன், நீ வா லக்ஷ்மி. ஆ. லக்ஷ்மி சீக்கிரம் வா. வரேங்க. இவரு எங்க போயிட்டாரு? அப்பா, என்னங்க அப்பா, என்னங்க? இதோ வந்துட்டேன். நான் நாட்டா மட்டும் இல்லம்மா, விவசாயி. ஆடு மாடெல்லாம் வயிறு ரொம்ப இருக்கான்னு பாத்துட்டு தானே வரணும். லட்சுமி, இத வந்துட்டே. அண்ணே, டேய் வாடா, சொன்னா கேளுங்க. சீன் போடாத, வா. அண்ணே, லட்சுமி சக்தி வேலை கூட்டிட்டு வந்துட்டா. இனி என்ன, கிளம்பலாமா? போலாமா? நான் கூப்பிட்டாதான் சக்தி வருவான்னு நினைச்சேன். லக்ஷ்மி கூப்பிட்டு உடனே வந்துட்டா. இது தப்பாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பாத்துட்டு வந்துருவோம். தங்கவேல வண்டி எடுப்பா. ஏதாவது பண்ணி நல்ல பேர் வாங்கிடலான்னு பார்த்தா இப்ப இது வேற. என்ன இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வந்துருச்சே. சகுனமே சரியில்லை. வேண்டாம். என்னங்க, வேண்டாம். வாங்க புள்ள போலாம். ஆமாமா. அத்தை, என்ன ஒரு பூனைக்கு பயந்து நல்ல காரியத்தை தள்ளி போடணுமா? நமக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க காத்துட்டு இருப்பாங்க. வாங்கத்து போயிட்டு வந்துருவோம். இப்ப வேணாம் தேனு, சொன்னா புரிஞ்சுக்க. ஏன் அத்தை? அக்கா, கெட்ட சகுனத்தையும் மீறி அந்த பொண்ணு சக்திவேலுக்கு கட்டி வச்சா எது நடந்தாலும் அந்த பொண்ணு மேலதான் பழி வந்து விழும். நம்மளால ஒரு பொண்ணு கஷ்டப்பட வேண்டாமேன்னு அத்தை நினைக்கிறாங்க போல இருக்கு. கரெக்டா சொன்ன லட்சுமி. வாங்க போலாம். வாங்கப்பா.